சிம்பிளான காடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குவோம். காடையை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். 1க்கு 2 3 தடவையாக காடையை நல்லா அலசி காடையை எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறோம். இது கூட காடை பீஸை நம்ம சேர்த்துக்கிறோம். காடை கொஞ்சமாக திருப்பி விட்டுட்டு நம்ம லைட்டாக காடை அதில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி வறுத்துட்டு கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் கலந்துக்கிறோம் கவுல் ஸ்மெல் போகிறதுக்காக. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான கொஞ்சமாக நம்ம அந்த காடை வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு தேவையான அளவு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போதும். நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் போட்டு கிண்டிக்கிறோம். மிளகாத்தூள் நல்லா வெந்து கொதித்து நல்லா கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு காடை நல்லா வேக விட்டுக்கணும். காடை நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக அந்த கொஞ்சம் நல்லா கொதித்து முடிச்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து எவ்வளோ காரம் தேவை அவ்வளோக்கு நம்ம மிளகுத்தூள் போட்டோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டாகும். இதில் வந்து சிம்பிளான பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற காடை ஃப்ரை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து இந்த காடை ஃப்ரைக்கு வந்து வெறும் சுட சாதத்துக்கோ ரசத்துக்கோ அந்த காடை ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணுன்னா ஃப்ரை நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற சிம்பிளான காடை ஃப்ரை. இதுக்கு ஒயிட் ரைஸ்க்கு ரசத்துக்கும் நம்ம காடை ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.